சிலபஸ் என்னன்னா இந்த முகமது நபி பத்தி ஒரு வரலாறு சீரா புராணம் சொல்லி இந்த யூதர்கள் வந்து முகமது நபி அவங்க இல்லத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் முகமது நபியை கொள்றது வந்து பிளான் பண்றாங்க. ஒரு பெரிய பாறைகள் அவர் தலையில தள்ளிவிட்டு கொள்ற மாதிரி பிளான் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் ஒரு யூதர் என்ன பண்றான், அந்த பாறைகளை தண்ணி வரைக்கும் ட்ரை பண்றான். அப்ப அவங்களோட 2 கையும் வந்து அந்த கல்லோட ஒட்டிக்கிறது. ஒட்டிக்கிட்டோன்னா அவங்க எவ்வளவு பிளான் பண்ணிக்கிட்டா கையை வந்து பிஞ்சிட்டு வந்துட்டு கை அந்த 2 பிஞ்சிருந்தோன்னா அப்ப வந்து அவங்களோட தூதத்தை தகவல் சொல்றாங்க. அப்படியே அந்த யூதர் சொல்றாங்க நடந்ததுன்னா அப்புறம் சொல்றாங்க இதே தூயவாரு அவரை எப்படி எவ்வளவு பிளான் பண்ணீங்கள, அதனால உங்களுடைய கல்லு ஒரு கையில கல்லை ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபிக்கு நடந்ததை சொல்லி அப்புறம் முகமது நபி வந்து தன்னுடைய அற்புதத்தினால அந்த கல்லை மீண்டு அந்த 2 கையை ஒட்ட வச்சாங்க அப்படின்னு ஒரு இது ஆதாரப்பூர்வம் தான். அவர் என்ன கேட்கிறாருன்னா, சீரா புராணம் ஒரு புக் இருக்குதுங்க. உமரு புலவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு கவிதை வடிவில் எழுதுற என்று சொல்லி அவர் அதை எழுதியிருக்கிறாரு. அந்த சீரா புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தை முதல்ல எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வரலாற்று ஆதாரப்பூர்வமான நூல்லையும் கிடையாது. வணங்குதா? எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள்லையும் இந்த மாதிரி யகூதி கூட்டிட்டு போய் பாறை உருட்டி வச்சு அவ கொலை செய்ய முயற்சி பண்ணி கையோட பாறை ஒட்டிக்கிட்ட மாதிரி கதை இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு ஆத்தன்டிக்கான நூல்ல என்ன செய்யப்படல, எழுதப்படவே இல்லை. இது முழுக்க முழுக்க கற்பனையில எழுதப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, சீரா புராணத்தில் இருக்கிற விஷயங்கள்ல 90% புழுகு மூட்டை. 1% 2% இல்ல, 90%. 100 இருந்தா அதுல 90 கழிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரசூல்லா பேர்ல பொய் எழுதின ஒரு நூல் எது? இந்த சீரா புராணம்ங்கிறது. முதல்ல ஒரு ரசூல்லாவுடைய வரலாறை எழுதக்கூடியவராக இருந்தால் அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸை தெரிந்தவராக இருக்க வேண்டும், ஒரு மார்க்க அறிஞராக இருக்க வேண்டும். அப்பதான் ரசூல்லாவுடைய வரலாறை மூலமொழியிலிருந்து படித்தெல்லாம் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். இவர் உமர் புலவர் என்பவர் தமிழை படித்திருந்தாரே தவிர மார்க்கத்தில் அவருக்கு கோழி முட்டை தான் கொடுக்கலாம். ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. மார்க்கத்தை பத்தி என்ன செய்யாது, எதுவுமே தெரியாது. எந்த சட்டமும் அவருக்கு தெரியாது. குர்ஆனை பத்தி அவருக்கு தெரியாது. ஹதீஸை பத்தி தெரியவே தெரியாது. எந்த அளவுக்கு சொன்னா அவர் கொடுவா மீச வச்சுக்கிட்டு கடுக்கன் போட்டுட்டு இருந்த ஒரு ஆள். அவர் உமர் புலவர் என்ன பண்ணாரு, காதுல கடுக்கன் தொங்குமே 1/2 கிலோவுக்கு, இந்த மாதிரி கடுக்கனை மாட்டிக்கிட்டு கொடுவா மீசிக்கிட்டு வச்சிருந்த ஒரு ஆள்கிட்ட என்ன தீன் இருக்கு? அவரே தீனுண்டா என்னன்னு விளங்காத ஒரு ஆள் தான் யாரு, உமர் புலவர் என்பவர். அதனால இவர் எழுதின எல்லாமே பொய்யா இருக்கு. எந்த நான் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. 1-2 பொய் சொல்லல இவர். ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்தை பத்தி அவர் சொல்றாரு. உதாரணமா சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்தோட விட்டுருங்க, ரசூலுல்லாஹ் அப்ப நபியாவுலன்னு சொல்லிவிடலாம். பாத்திமா நாயகி கல்யாணத்தை பத்தி சொல்றாரு அவர். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அவங்க மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சுல, அந்த கல்யாணம் நடந்தவுடனே என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவுடனே மதீனாவே விழாக்குளம் போனுச்சான். எது ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணாங்களா பாத்திமாவுக்கு, எங்க பார்த்தாலும் பந்தலாம். ரசூலுல்லாஹ் மகளுக்கு கல்யாணம் பண்ணது எங்க பார்த்தாலும் மாவில தோரணமா கட்டப்பட்டிருந்துச்சான். உலகத்துல உள்ள எல்லா இசைக்கருவிகளும் அங்க வந்துருச்சான். எதை ஒழிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்களோ அந்த இசைக்கருவி, மத்தளம் முழங்க, துந்துபி முழங்கன்னு சொல்லுவாரு. இசைக்கருவிகளா பேரே அடிக்குவார், அவ்வளவு பேர் வரும். அம்புட்டு இசைக்கருவியும் வந்துருச்சான். உலக நாட்டு அதிபர்கள்லாம் வந்துட்டாங்களாம். அங்க இருந்து பிளைட் பிடிச்சு நினைச்சிட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணம், மகள் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்து நாட்டுடைய மன்னர்கள்லாம் இந்த கல்யாணத்துக்காக நினைச்சிட்டாங்களாம், ஆஜராயிட்டாங்களாம். இந்த மாதிரி அலி குதிரையில, அது இது பத்தாதுன்னு மாவிள, இதனால மாவிளத்தோம் கட்டுறது, இந்த பந்தெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த கிறுக்கம் பண்ண வேலையினால வந்ததுதான். இவன் பண்ண வேலையை நம்பிதான் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கே இப்படிலாம் பண்ணிருந்தா அம்மா பண்ணா என்ன அப்படின்னு இந்த பந்தல் போடுறது, மாவிள தோரணம் கட்டுறது, வாழை மரம் கட்டுறதுலாம் வந்து பாருங்க. இது எல்லாமே இவன் எழுதுனது. இந்த இவன் நாசப்படுத்தினது இந்த சீரா புராணத்தினால வந்த கேடுதான் இது. இது பத்தாதுன்னு என்ன பண்ணாங்களாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில ஏறி நினைஞ்சாங்களாம். அப்படியே வந்தாங்களாம், மதீனாவுல பவனி வந்தாங்களாம். வரும் பொழுது மதீனாவில் உள்ள ஒவ்வொரு சஹாபி பெண்களும் அப்படி கடை கண்ணில் பார்த்து வர, யார் சஹாபி பெண்களை சொல்றாங்க, சஹாபி பெண்களை பத்தி சொல்றான். இந்த அலியுடைய அழகு அப்படி கண்களால், அப்படி கடை கண்களால் பருகினார்களாம். பருகிட்டு சும்மா இருக்கலையா, இவர் பாத்திமாக்கு மட்டும்தானா கிடைக்கணும், எங்களுக்கு கிடைக்க கூடாதா? யார பத்தி சொல்றான் இவன், யார பத்தி சொல்றான்? எப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்களை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்களோ அந்த மாதிரியான சஹாபி பெண்களை பத்தி நம்மளை போட்டு சஹாபாக்களை பின்பற்ற நம்ம சஹாபாக்களை திட்டுறோங்கிறாங்க. சஹாபாக்களை திட்டினவன் இவனுக்கு விழா எடுக்கிறாங்க. சஹாபாக்களை திட்டி கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தினவன் யாரு? இந்த உமர் புலவர்ங்கிறவன். சஹாபாக்களை இவ்வளவு கேவலமா சஹாபி பெண்களை அப்படியே அவர் குதிரை, அதனால மாப்பிள்ளை குதிரையில் விட்டா இதை வச்சுதான்
மாப்பிள்ளைக்கு குதிரை ஏத்தி அனுப்புறாங்கல்ல, அதுக்கும் காரணம் இதுதான், இவன் எழுதுனதுதான். இந்த சீரா புராணம் தான் அம்புட்டுக்கு அடிப்படை. குதிரையில ஏத்தி விட்டு ஊர்வலம் விட்டாங்களாம், எல்லாம் பார்த்து பார்த்து பெண்கள்லாம் அப்படி மயங்கிட்டாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறான், எழுதி வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்துல வாழைமரம் பாலைவனத்துல முளைக்குமா முதல்ல? அந்த ஊர்ல வாழைமரம் உண்டா? ரசூலுல்லாஹ் கல்யாணத்துல வாழைமரம் நட்டாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறான். இந்த மாதிரி அவ்வளவும் பொய் புழுகும் நிறைஞ்சதான் இது சீரா புராணம்ங்கிறது. அதுல உள்ள எதுவுமே நீங்க இஸ்லாம்னு எடுத்துக்கிறாதீங்க. அது என்ன பண்ணிருக்கான் இருந்தாலே, பேர் மட்டும் நெசம். முகமதுங்கிறானா அது சரி நெசம், ஆயிஷாங்கிறானா அது நெசம், பாத்திமாங்கிறானா அது நெசம். இந்த கதையெல்லாம் புராணத்தில் இருக்கும்ல, அதை எடுத்து ஜாயின் பண்ணி விட்டான். புராணத்துல இந்து மதத்துல உள்ள ஆளுகளுக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரை மகானை கொல்ல போனாரு, பாறை உருட்டினாரு, கையில ஒட்டிக்கிருச்சுன்னு அவன் என்ன பண்ணிட்டான், அப்படி பேரை மட்டுமா திங்க சேர்த்து விட்டான். அவங்க கதையில இருக்கும்ல, அந்த கதையை எடுத்துட்டு அப்படி வந்து அங்க ராமருக்கு சீதைக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்ல, அதை பாக்குறான். அதே மாதிரி நம்ம இங்க கொண்ட மதினா வைக்கப்பட்டான். அங்க மிதிலையில இருந்து என்னென்னலாம் ராமாயணத்துல வருமோ, மிதிலையில உள்ள காட்சியெல்லாம் கொண்டாது மதினாவில் கொண்டாது நிப்பாட்டி, அந்த ராமருக்கு பதிலா முகமது, சீதைக்கு பதிலா பாத்திமான் ஆக்கி அப்படி மதினாவை ஒரு ரணகலப்படுத்தி விட்டான். இவனுக்கு சம்பவத்தை எல்லாம் ஹதீஸ்ல படிச்சு செய்யல. இவன் புராணம் ஒழுங்கா பேர் வச்சுட்டான். புராணம் பொய்ன்னு எடுத்தான், சீரா புராணம் ஒழுங்கா பேர் வச்சுட்டான். அப்ப இவன் அவ்வளவும் பொய்யை எழுதிவிட்டு, இதுக்கிடையில இவனும் அந்த கிழக்கிற ஆளுக்கு செய்யற அநியாயம். அவர் அவுலியா உமர் புலவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறாங்க, உமர் புலவர் ரலியல்லாஹுங்கிறாங்க, உமர் புலவர் தர்காங்கிறாங்க. இவனை வச்சுட்டு ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு அவுலியார் இருந்து கொண்டு போயிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்க அட்வான்ஸ் புக்கிங்ல இருக்கிறாங்க. யாரு? உமர் புலவர்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தாமிதன் ஃபல்யத்தபவ்வ மக்காதஹு மினன் நார். யார் ஒருத்தன் என் பேர்ல வேணும்னு பொய் சொல்றானோ அவன் நரகத்துல முன்பதிவு செஞ்சுக்கிறட்டும். அந்த ஆளு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. வேற உமர் புலவர் ரசூலுல்லாஹ் பேர்ல பொய்ய சொல்லி நரகத்துக்கு போய் வாழும்போது டிக்கெட் வாங்கி விட்டாரு. பிந்திதான் நிறைய பேருக்கு தெரியும். ஹயாத்தோட இருக்கும்போது நிறைய பொய்களை புலிவி நினைஞ்சாரு. அவரை போய் அவுளியாங்கிறாங்க. இதை மார்க்க புஸ்தகம் மாதிரி பள்ளிக்கூடத்திலையும் கற்று தர்றாங்க. இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும். நீ சீரா புராணத்தை எடு. இஸ்லாம் பிற மதத்தவர்கள் படிக்கிறாங்க இல்ல, சீரா புராணத்தை தமிழ் பாடத்துல வச்சிருந்தான்னு சொன்னா முஸ்லீம் மட்டும் படிக்கல, முஸ்லீம் அல்லாதவங்களும் அதை படிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், நமக்கு கொஞ்சம் கூட சளைக்கல நினைப்பானா இல்லையா? நம்ம தான் விட்டு கப்சா அடிக்கிறோம்னு சொன்னா இவங்க அது மாதிரி அடிக்கிறாங்களே நினைப்பானா? இஸ்லாத்தை விட்டு நல்லவன் நினைப்பான். அப்ப அந்த மாதிரி இஸ்லாத்தை கெடுக்கிறதுக்காக வேண்டி இப்படியா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அதனால அதையெல்லாம் மாத்திருக்க நம்ம போராட்டம் பண்ற அளவுல உள்ள பொய்கள் அது. சரியா?